வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய ஊடக பிறப்பில் 28வது அகவையில் கால் பதித்த ஐபிசி தமிழ் வானொலி. தாயகம் மற்றும் லண்டன் கலையக நேரலையில் உறவுகள் வாழ்த்து. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்த தயங்க மாட்டேன். கிளிநொச்சியில் வைத்து சஜித் பிரேமதாச உறுதிமொழி. ஈழத்தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை மையப்படுத்தி யாழில் ஒன்று கூடல். சுமந்திரனின் தலைமையில் பல்வேறு தரப்பினர் பங்கேற்பு. இந்தியாவின் பிரதமராக 3வது தடவையாக பதவியேற்றார் மோடி. பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் பாஜகவினர் கொண்டாட்டம். ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கான தீர்மானம் மிக்க தேர்தலின் இறுதி நாள் இன்று. வலதுசாரிகள் செல்வாக்கு பெறலாம் என கணிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஐபிசி தமிழ் குடும்பத்தின் மூத்த ஊடக பரப்பான ஐபிசி தமிழ் வானொலி இன்று தன்னுடைய 27வது அகவையை நிறைவு செய்து புதிய ஆண்டில் நுழைந்துள்ள நிலையில் அதற்குரிய வாழ்த்துக்கள் பகிரப்பட்டிருந்தன. ஈழத்தமிழினத்தின் அபிலாஷைகளை காற்றலையில் காவிச் சென்று பயணிக்கும் ஐபிசி தமிழ் வானொலி வரலாற்று தடத்தில் இன்னொரு அகவை பிறந்துள்ள நிலையில் இன்றைய நாளில் எமது யாழ் கலையகம் மற்றும் லண்டன் கலையகத்தில் இருந்து சிறப்பு வாழ்த்து நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருந்தன. இந்த நிகழ்வுகளில் தாயகம் மற்றும் புகலிட நாடுகளில் இருந்து இணைந்து கொண்ட உறவுகள் தமது வாழ்த்துக்களை பகிர்ந்திருந்தனர். தாயகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஐபிசி தமிழ் குடும்பத்தின் தலைவர் கந்தையா பாஸ்கரனும், லண்டனில் இடம்பெற்ற நிகழ்வில் ஐபிசி தமிழின் நிறைவேற்று பணிப்பாளர் நிராஜ் டேவிட்டும் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஊடக பரப்பில் பல வானொலிகள் இருந்தாலும் ஐபிசி தமிழின் வரலாறு அவற்றை விட வித்தியாசமானது என்பதை அதன் பிறப்பு சான்றிதழே நிரூபிக்கும். ஏனைய தமிழ் வானொலிகள் போல இது வெறுமனவே நேயர்கள் என விളിக்கப்படும் பயனாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட வானொலி அல்ல. மாறாக இது தமிழர் தாயகத்தின் அரசியல் உரிமை போராட்டத்துடன் பின்னி பிணைந்த தார்மீகத்துடன் பிறந்த ஒலிபரப்பு. தமிழர்கள் மீதான சாட்சியமற்ற போரின் அவலங்களை மறைத்து அதற்கு மாற்றாக தமிழர்களின் அபிலாசைகள் மீதான அச்சமும் நஞ்சும் வெறுப்பும் உமிழப்பட்ட போது வானொலியில் மௌனமாக இருக்க முடியாது என்ற அடிப்படையில் பிறந்த ஐபிசி தமிழ் காற்றலைகளை காவியமாக்கிய வரலாற்று தளத்தில் இன்னொரு அகவையை இன்று கடக்கின்றது. உலகளாவிய ரீதியில் பரந்து வாழும் தமிழ் மக்களுக்கு அன்றைய போர்க்கால சூழல் முதல் சமகாலம் வரை ஐபிசி தமிழ் வானொலி செய்யும் பணிக்கு இன்று வானொலியில் அதற்கு கிட்டிய அகவை வாழ்த்துச் செய்திகளை சான்று வழங்கியுள்ளன. இன்று தமிழர் தாயகம் என்ற தேச கட்டமைப்பின் இருப்பே கேள்விக்குறியாக்கப்பட்டு அச்சம், கோபம், பதற்றம், பீதி ஆகியவை அன்றாட அம்சங்களாகிவிட்டன. தமிழ் அரசியல்வாதிகளின் பொறுப்பற்ற தன்மையும் தொடர்ந்து கோலோச்சுகின்றது. இதனை சுட்டிக்காட்டும் ஐபிசி தமிழ் குழும ஊடகங்கள் அரசியல்வாதிகளின் தூசிப்புக்குள்ளாகின்றன. எனினும் தமிழ் மக்களை அரசியல் ரீதியாக திறப்படுத்த வேண்டிய தார்மீக பணியை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டாலும் ஐபிசி தமிழ் குடும்பம் நிறைவேற்ற உறுதி கொண்டுள்ளது என்பதை ஐபிசி தமிழ் குடும்பத்தின் முதலாவது அடையாளமான ஐபிசி தமிழ் வானொலி தனது 28வது அகவை பிறப்பு நாளில் உறுதி கூறி பயணிக்கின்றது. வானொலி என்பது கால் நூற்றாண்டை கடந்து இந்த பூமி பந்திலே இவ்வளவு பிரபலியமாக வந்து கொண்டிருப்பதற்கு முதல் காரணமாக இருக்கக்கூடிய எங்களுடைய நேர்கள், அந்த நேர்கள் தரக்கூடிய ஆதரவு தான் இந்த ஐபிசி தமிழை இந்த அளவு காலமும் இவ்வளவு தடைகள் இடைகளை தாண்டி இந்த தூரம் வளர்ச்சி பாதையிலே முன்னணியிலே வைத்துவிட்டு உங்களுடைய ஒரு சொந்த ஊடகமாக பார்த்துக்கொண்டு அதை பராமரித்து வருவதற்கு எங்கள் ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு பெரிய நன்றி இந்த இடத்திலே. அதே போன்று இந்த வானொலி தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு பக்கத்துணையாக இருக்கக்கூடிய எங்கள் வர்த்தக பெண்டகைகள், அவர்களுக்கெல்லாம் ரேடியோவில் டிவியில் விளம்பரம் போட்டுத்தான் அவருடைய வர்த்தகத்தை செய்ய வேண்டிய தேவை இந்த காலகட்டத்தில் இல்லாட்டிலும் கூட ஐபிசியோட கைகோர்க்க வேண்டும், ஐபிசிக்கு ஏதாவது பங்களிப்பை செய்ய வேண்டும். இந்த வானொலியை தங்களுடைய வானொலியாக ஏற்று அவர்களான உதவிகளை செய்து இன்று வரையும் எங்களோட பயணிக்கக்கூடிய வர்த்தக பெருந்தகைகளுக்கும் இந்த இடத்திலே மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதே போன்று எங்களுடைய அறிவிப்பாளர்கள் பல சிரமங்கள், அதாவது இங்கிலாந்தில் இருந்து இயங்கின ஒரு 24 மணி நேர
வானொலியை தாயகத்துக்கு மாற்றுவது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. ஏனென்றால் வித்தியாசம் நேர மாற்றங்கள் இருக்கிறதா, ஐரோப்பிய நேரத்துக்கும் அல்லது இலங்கை நேரத்துக்குமான மாற்றங்கள் இருக்கு. அந்த நேரத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்றால் போல் தங்களுடைய குடும்ப சுமைகளை ஒதுக்கி அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நிகழ்ச்சிகளை தயாரித்து இரவு, அதாவது இங்கே 5 மணி 6 மணிக்கு அலுவலகம் மூடினாலும் கூட அதுக்கு பிற்பாடு கூட நின்று ஐரோப்பிய நேரத்தை ஈடு செய்து அதுக்கு பின்பு சாமத்தில் வீடு செல்லக்கூடிய எங்களுடைய ஐபிசி உறவுகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இடத்துல மனமான நன்றி. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தென்னிலங்கை அரசியல் கட்சிகள் வடக்கினை நோக்கிய தமது பயணங்களை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த மாத இறுதியில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வடக்கிற்கான பயணத்தை மேற்கொண்டு பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்த பின்னணியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவும் இன்று வடக்குக்கான பயணத்தினை ஆரம்பித்துள்ளார். 5 நாட்கள் பயணமாக யாழ்ப்பாணத்தினை சென்றடைந்துள்ள சஜித் பிரேமதாச 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்றும் உறுதியளித்துள்ளார். வடக்கில் வாக்கு வங்கியை நிரப்பிக் கொள்ளும் நோக்கில் தென்னிலங்கை பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் வடக்கு நோக்கிய பயணத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அரசு தலைவர் ரணில் மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரின் வடக்கு பயணத்தை தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இன்று வடக்கு நோக்கிய பயணத்தை ஆரம்பித்துள்ளார். வடக்கு நோக்கி 5 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள சஜித் பிரேமதாச இன்று முதல் நாள் பயணமாக கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளார். கிளிநொச்சி பாரதி வித்தியாலயத்திற்கு சென்று பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் அதிநவீன வகுப்பறை தொகுதியை திறந்து வைத்துள்ளார். இதன்போது உரையாற்றிய அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் 13வது அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். பல்வேறு தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வழிகளில் வெவ்வேறு பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 13வது அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதுமே கூறி வருகிறது. சர்வதேச தொழிலாளர் தினத்தன்றும் அந்த உறுதிமொழி வழங்கப்பட்டது. உயர் சட்ட புத்தகத்தில் உள்ள 13வது அரசியலமைப்பு திருத்தம் அமுல்படுத்தப்படும். நாட்டின் வடக்கு கிழக்கு மேல் என 9 மாகாணங்களிலும் உள்ள மக்களுக்கும் இந்த வாக்குறுதியை வழங்குகின்றேன். இதனை நடைமுறைப்படுத்த தயங்க போவதில்லை. இதன் மூலம் இப்பிரதேச மக்களின் அரசியல், மத, சமூக, கலாச்சார உரிமைகள் வழங்கப்படும். நாட்டின் அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்தில் அரசியல் மற்றும் குடிசார் உரிமைகளே உள்ளடங்கியுள்ளது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இந்த அத்தியாயத்தை விரிவுபடுத்தி இதில் பொருளாதார, சமூக, மத, சுகாதார, கல்வி உரிமைகள் வழங்கப்படும். இதேவேளை யாழ்ப்பாணத்தை சென்றடைந்துள்ள சஜித் பிரேமதாச யாழ் வைத்தீஸ்வரா கல்லூரியிலும் அதிநவீன வகுப்பறையை திறந்து வைத்துள்ளார். அதே நேரம் வடக்கு பயணத்தின் போது யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதிக்கும் பயணம் செய்யவுள்ளதுடன் அரசியல் தலைவர்கள், புத்திஜீவிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலரை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கையை முன்னெடுக்கும் ஜனாதிபதி பொது வேட்பாளர்களை தவிர்த்து தேசிய மக்கள் சக்தியுடன் இணையுமாறு கட்சியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் அருண் கேமச்சந்திர வலியுறுத்தியுள்ளார். வடக்கு நோக்கிய தென்னிலங்கை வேட்பாளர்களின் வாக்கு வேட்டை ஆரம்பித்துள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் அருண் கேமச்சந்திர இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறிப்பாக தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் இதுவரை காலம் இந்த நாட்டில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்களினால் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டு வந்திருப்பார்கள் என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அது அவ்வாறு இடம் பெறாது. ஆகவே நிச்சயமாக நாங்கள் எமது கலந்துரையாடல்களை, எமது பேச்சுவார்த்தைகளை நாங்கள் புதுப்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்களும் இருக்கின்றோம். அதுபோன்று தமிழ் முஸ்லிம் தரப்புகளும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த வேளையிலே நிச்சயமாக மக்களிடம் நாங்கள் கூற இருக்கின்ற முக்கியமான விடயம், தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் ஒரு சமத்துவமான, ஒரு சம உரிமை கொண்ட, ஒரு நீதியான, ஒரு நியாயமான ஆட்சி இடம்பெறும். ஆகவே இந்த வேளையிலே இனமத ரீதியாக நாங்கள் பிரிந்து தனித்தனியாக நாங்கள் வேட்பாளர்களை நாங்கள் நியமிக்க வேண்டிய தேவையில்லை. நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இந்த மக்களது அபிலாஷைகள் நிறைவேற்றப்படும் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். மக்கள் மன்றில் ஈழத்தமிழர் சுயநிர்ணய உரிமை பொதுநிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பும் எனும் தலைப்பில் அறிவோர் ஒன்று கூடும் அரசியல் கருத்துக்களம் யாழில் நடைபெற்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரனின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இன்று மாலை இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. இலங்கையில் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அகவணக்கம் செலுத்தப்பட்டு ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகியிருந்தன. இதில் முதலாவது ஈகைச்சுடரை இம்மானுவேல் அடிகளார் ஏற்றியதைத் தொடர்ந்து மதகுருமார்கள், அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஏற்றி வைத்தனர். நிகழ்வில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், கட்சி பிரதிநிதிகள், கல்விமான்கள், புத்திஜீவிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவது தொடர்பான பேச்சுக்கள் சிங்கப்பூரில் நடைபெறவுள்ளதாக வெளியான தகவல்களை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார நிராகரித்துள்ளார்.
மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியுடன் பேச்சுக்கு செல்ல மாட்டோம் என்று கூறியுள்ள அவர் இவ்வாறான கருத்துக்கள் முற்றுமுழுதான பொய் என்பதுடன் எதிர்காலத்திலும் அந்தவிதமான எந்தவொரு பேச்சுக்களும் இடம்பெறாது என்றும் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் நாளுக்கு நாள் முக்கியமான அரசியல் தரப்பினர் இணைந்து வருகின்றனர் எனவும் ரஞ்சித் மத்தும பண்டார குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் மக்கள் செல்வாக்கு மற்றும் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதன் காரணத்தால் தம்முடன் பலர் கைகோர்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமது தரப்பிற்கு பெருகி வரும் செல்வாக்கையும் ஆதரவையும் கண்டு அச்சமடைந்துள்ள தரப்பினர் பொய்யான புனைகதைகளை வெளியிட்டு வருவதாகவும் அதில் ஒன்றே இந்த சிங்கப்பூர் பேச்சுவார்த்தை எனவும் ரஞ்சித் மத்தும பண்டார குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பல்வேறு தரப்பினரும் இணைந்து செயற்படுவது குறித்த யோசனைகளை முன்வைக்கின்றார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். எனினும் நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கொள்கை நிலைப்பாட்டில் இருந்து விலகி நிற்கும் ஊழல் மோசடி குற்றங்களுடன் தொடர்புடைய தரப்புகளுடன் தாம் பேச்சுக்கு செல்வதற்கு விரும்பவில்லை என்றும் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். மக்கள் தீர்க்கமான முடிவுகளை வழங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள் எனவும் கள நிலைமைகள் அதனை தெளிவாக உணர்த்துகின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலுக்குரிய காலத்தில் செல்ல வேண்டும் என்பதே தமது பகிரங்க கோரிக்கையாகும் என்றும் எந்த தேர்தலுக்கும் தாம் தயாராகவே இருப்பதாகவும் ரஞ்சித் மத்தும பண்டார மேலும் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு 2030 ஆண்டு வரை நாட்டை ஆட்சி செய்ய ஆணை வழங்க வேண்டும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அம்பலாந்தோட்டை நகரில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். ஒன்றிணைந்து முன்னோக்கி செல்வோம், நாட்டை வெல்வோம் என்ற தொனி பொருளில் விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் ஏற்பாட்டில் பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உபதலைவரும் விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சருமான மஹிந்த அமரவீர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஐக்கிய மக்கள் கூட்டமைப்புடன் இணைப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ஸ்ரீசேனா மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை மீண்டும் கட்சியில் இணையுமாறு அழைப்பு விடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய கடந்த 2022 ஆண்டு பிரதமர் பதவியை ஏற்குமாறு அழைப்பு விடுத்த போது ஜாலக்காட்டில் மறைந்ததாகவும் அனுருகுமார படுக்கைக்கு அடியில் மறைந்ததாகவும் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். சவாலை ஏற்று இன்று நாட்டை சரியான இடத்திற்கு ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே 2030 ஆண்டு வரை ஜனாதிபதியாக பதவி வகிப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கவிற்கு புதிய ஆணை வழங்கப்பட வேண்டும் எனவும் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்ரீலங்கா தேசிய கட்சியின் பதில் தலைவரும் துறைமுக கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சருமான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா தேசிய கட்சியின் தலைமையிலான புதிய கூட்டணியின் வேட்பாளரை அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என தெரிவித்தார். தடைகளை கடந்து படிப்படியாக முன்னேறி வந்தாலும் கடந்த 2022 ஆண்டு வங்குரோத்து அடைந்த நாட்டை அபிவிருத்தியடைந்த நாடாக மாற்றுவதற்கான அடிப்படை அடித்தளமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே அமைந்துள்ளார் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் கடல் தொழில் தடைக்காலம் எதிர்வரும் 15ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் இந்திய இழுவைமடி படகுகளின் வருகையினை தடுக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜாழ் மாவட்ட கடற்றொழில் கிராமிய அமைப்புகளின் தலைவர் செல்லத்துறை நற்குணம் கருத்து தெரிவித்துள்ளார். 3வது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்கும் நரேந்திர மோடி இந்திய கடற்றொழிலாளர்களின் இழுவைமடி படகுகளை தடை செய்ய வேண்டும் என்றும் செல்லத்துறை நற்குணம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த 15ஆம் தேதிக்கும் பின்னர் தொடங்கப்படுகின்ற இழுவைமடி தொழில் எமது பிரதேசத்துக்கு வராத வகையிலே, எல்லை தாண்டி வராத வகையிலே எமது அரசாங்கமும் எமது கடற்தொழில் அமைச்சும் மிகவும் சிரத்தையுடன் இந்த செயல்பாட்டை தடை செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டும் என நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். இதற்கு எமது கடல் படையினர் மிகவும் துரிதமாக செயல்பட வேண்டும், அவதானமாக செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் செய்கின்ற தொழிலுக்கு எந்தவித இடைஞ்சல் இல்லாமல் இந்திய எல்லைக்கு அப்பால் எமது எல்லைக்குள்ளே எந்த விதமான அந்நிய நாட்டு படகுகளும் இந்திய இழுவை படகுகள் சரி வேறு நாட்டு படகுகள் சரி வராத வகையிலே பாதுகாக்க வேண்டும் என்பது எமது நோக்கமாக இருக்கின்றது. வேலையற்ற பட்டதாரிகளுக்கான நியமனங்களை இலங்கையில் காணப்படும் அரசு துறைகளில் வழங்க வேண்டும் என திருகோணமலை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது.
வேலையற்ற பட்டதாரிகளுக்கு உரிய தீர்வினை ஸ்ரீலங்கா அரசாங்கம் பெற்றும் தர தவறும் பட்சத்தில் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நாடு பெண் உரிமை, பெண் சமூகம், பெண்களுக்கான பாதுகாப்பு காலத்தையும் வழங்கக்கூடிய ஒரு நாடு. அப்படி இருந்தும் எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்படுற கால அவகாசம் மிகவும் அதிகமாக இருக்கு. நான் இப்போ 2014 பேட்ச் முடித்தது 2022. ஆனால் எங்களுக்குரிய வேலை வாய்ப்புகளும் இன்னும் கிடைக்கல. இப்போ வயது 30, 35 தாண்டி அதுக்கு மேலாலேயும் போகுது. அதனால் இந்த அரசு எங்களுக்கான சரியான தீர்வுகளை பெண்களுக்கு வழங்கி பெண்களையும் முன்னுரிமைப்படுத்தி எங்களுடைய இளமையையும் ஆர்வத்தையும் ஆற்றலையும் சரியான வயதில் பயன்படுத்த வேண்டும் இந்த அரசு என்று அரசுக்கு கேட்டுக்கொள்கிறோம். நான் வெறுமனே 40 வயதில் எங்களுக்கு வேலையை தந்து வேண்டா வேலை போற ஒரு கடமைக்கு வேலையை செய்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தாமல் எங்களுடைய இளமை காலத்தில் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பயன்படுத்துவது இந்த நாட்டினுடைய தலைமைத்துவத்தினுடைய ஒரு பெரும் பொறுப்பாக இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு உரிய வயதில் வேலை வாய்ப்புகளை தந்து எங்களுடைய ஆற்றலை இந்த நாட்டுக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கடும் மழையின் காரணமாக நாடளாவிய ரீதியில் 15,000 ஏக்கருக்கும் அதிகமான நெற்செய்கைகள் அழிவடைந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. மேல் மாகாணம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் அதிக பயிர் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சு கூறியுள்ளது. ஸ்ரீலங்கா விவசாய சேவைகள் திணைக்களத்தின் மதிப்பீட்டின் பின்னர் பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் பெய்த கனமழையால் பெரும்பாலான நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் அந்த வயல்களும் அழிவடையும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில வயல் நிலங்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை தாழ்வான பிரதேசங்களில் பயிரிடப்பட்டிருந்த தேயிலை, இலவங்கப்பட்டை, மிளகு, பருப்பு வகைகள் மற்றும் மரக்கறிகளும் வெள்ளத்தில் மூழ்கியதால் நாசமாகியுள்ளன. இதனால் ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிடும் பணி விரைவில் ஆரம்பிக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்காவின் விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தமிழர் தாயகத்தின் மூத்த படைப்பாளியும் பிரான்சில் புகலிட வாழ்வை கழித்தவருமான அகஸ்தியர் 29 வருடங்களுக்கு முன்னர் எழுதிய சுவடுகள் என்கின்ற நாவலும் அவரின் மூத்த புதல்வியும் படைப்பாளியுமான நவஜோதி ஜோகரட்னம் எழுதிய பூப்பும் பறிப்பும் என்கின்ற சிறுகதை தொகுப்பும் நேற்றைய தினம் லண்டன் ஹரோ நகரில் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் இருந்து வருகை தந்த எழுத்தாளர் சுசீந்திரன் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் விமர்சகர் மு. நித்யானந்தன், காற்றுவெளி சஞ்சிகை ஆசிரியர் முல்லையமுதன், இலக்கிய படைப்பாளி ர. உதயணன் ஆகியோர் உரையாற்றியிருந்தனர். பெண் விமர்சகர்களான ஜெயரஞ்சனி குமரகுருநாதன், திருமகள் ஸ்ரீ பத்மநாதன், புனிதா கணேஸ்வர ரூபவ், நிர்மலா விஜயகுமார் ஆகியோருடன் மூத்த ஊடகர் திரு நடாமோகன் அவர்களின் சிறப்புரையும் இடம்பெற்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய ஊடக பிறப்பில் 28வது அகவையில் கால் பதித்த ஐபிசி தமிழ் வானொலி. தாயகம் மற்றும் லண்டன் கலேக நேரலையில் உறவுகள் வாழ்த்து. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்த தயங்க மாட்டேன். கிளிநொச்சியில் வைத்து சஜித் பிரேமதாச உறுதிமொழி. ஈழத்தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை மையப்படுத்தி யாழில் ஒன்று கூடல். சுமந்திரனின் தலைமையில் பல்வேறு தரப்பினர் பங்கேற்பு. இந்தியாவின் பிரதமராக 3வது தடவையாக பதவியேற்றார் மோடி. பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் பாஜகவினர் கொண்டாட்டம். ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கான தீர்மானம் மிக்க தேர்தலின் இறுதி நாள் இன்று. வலதுசாரிகள் செல்வாக்கு பெறலாம் என கணிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.